இவங்களாலலாம் எப்படி தான் இது போல் நடிக்க முடியுதோ தெரியலை. இப்போ இரிட்டேஷனாக இருக்குது பார்க்கும் போதே. ஒரே அடியாக நான் வெறுத்துட்டேன் அவங்கள. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லவங்கன்னு நினச்சினோ அவ்வளோக்கு அவ்வளோ மோசமானவங்க போல் இவங்க. எவ்வளோ சின்ன பொண்ணு அது, அந்த பொண்ணு தான் வந்து அறிவு இல்லாமல் ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்னா இவருக்கு கூட அறிவு இல்லை. இவர் ஏதாவது புத்திமதி சொல்லி அனுப்பி விடுவாருன்னு பார்த்தா இப்படி பண்ணியிருக்காரு. சே, நம்ம நல்லவங்கன்னு நினைக்கிற யாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க போல. இதோட புரிஞ்சுக்கிட்டேன். நான் போயிட்டு அந்த பக்கம் தேடிட்டு இருக்கேன். மேடம் இங்க தான் நிக்கிறாங்களா? என்ன யோசனையா இருக்காங்க? ஹலோ மேடம். சொல்லுங்க. என்ன இப்பெல்லாம் ஒரு ஓரமா போய் போய் நின்று தனியா புலம்பிட்டு இருக்க மாதிரி தெரியுது 2 நாளா. அப்படி என்ன ஆச்சு உங்களுக்கு? நம்ம நல்லவங்க நினைக்கிற யாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்கல்ல. அவங்க கெட்டவங்கன்னு தெரியும் போது நமக்கு ஒரு கஷ்டம் வரும்ல. அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதான் தனியா போய் போய் நின்று புலம்பிக்கிட்டு இருக்கேன். என்ன? ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், சும்மா சும்மா என்னால சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க நீங்க? எனக்கு புரியவே இல்லை. நேத்தும் இதே போலதான் என்கிட்ட ஒழுங்காவே நடந்துக்கல. இப்பவும் இதே போலதான். என்ன ஆச்சு எனக்கு புரியலப்பா, சொல்லுங்க. நடிச்சிடுவாங்க இவங்க அப்படியே. என்ன நான் கேட்டதுக்கு ஒரு ஆன்சரும் பண்ணல, அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அதான் நான் சொன்னேனே என்ன ப்ராப்ளம்னு, மறுபடியும் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. எது? உங்களை யாரோ ஏமாத்திட்டாங்க, அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கஷ்டம் வருமோ அதை நீங்க பட்டுட்டு இருக்கேன்னு சொன்னீங்களே, அதுவா? ஆமா. சரி, அப்படி என்ன கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஒர்க் பண்ண தானே. என்னோட கஷ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் வரலல்ல. ஒர்க் விஷயமா வந்தீங்கன்னா ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு போங்க. தேவையில்லாததெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. புரிஞ்சுதா? என்ன இவ்வளோ அமைதியா போறாங்க? ஒருவேளை ரொம்ப ஓவரா பேசிட்டோமோ? ஆமால, அப்படிலாம் நான் பேசியிருக்கவே கூடாது. சே, எனக்கு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. பின்ன எனக்கு தானே தெரியும் என் கஷ்டம். அவங்கள நான் இப்போதான் காதலிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்குள்ள அவர் அதை வேரோட பிடுங்கி எடைய பார்க்குறாரு. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. வந்த உடனே ஃபைல் கேட்பாங்க. இதை சீக்கிரமாக ரெடி பண்ணி வேற கொடுக்கணும். என் மைண்டே சரியில்லை. நான் எப்படி ரெடி பண்ணி கொடுப்பேன்? நவமித்ரா, அதை விடு. எதுக்கு நீ அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்க? இப்போ நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் சீனியர்ஸ்லாம் வந்துடுவாங்கடி. அவங்களாம் வந்துட்டாங்கன்னா ஏன் சோகமாக இருக்க, எதுக்கு சோகமாக இருக்கேன்னு சும்மா நொச்சுன்னுவாங்க. எதுக்கு? அதனால் தயவு செஞ்சு சரி, எதனா பிரச்சனையை இழுத்து வைக்காத சொல்லிட்டேன். அந்த பிரச்சனை அந்த இடத்தோட முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நீ என்கிட்ட ஷேர் பண்ணியா, அவ்வளோதான். எல்லாத்தையும் என்கிட்ட நீ கொட்டிட்ட. இதோட முடிச்சுடு. அதையே யோசிச்சு இருக்காத. இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸு, கொஞ்சம் டேவை என்ஜாய் பண்ணு. இதுக்கப்புறம் ஃபேரவல்னு ஒரு பார்ட்டி வைப்பாங்க. அதெல்லாம் 3வது வருஷத்தில் வரும்டி. எதுக்குடி? அதனால் என்ஜாய் பண்ணலாம். மைண்ட் ஃபுல் அப்செட்ரி. நான் எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? இப்போ சீனியர்ஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் நீயே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவ. என்னால் எதுவும் சொல்லவே முடியாது. போ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். மேம் டி. இப்போ மேம் யார் கூப்பிட்டது? இவங்க எதுக்கு வந்தாங்க தேவையில்லாம? அடடே, என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இன்னைக்கு சூப்பராக இருக்காங்களே, சாரீலாம் கட்டிட்டு. நல்லா இருக்கு. நவமித்ரா, முகத்தை மாத்து. மேம். பாய்ஸும் நல்லா இருக்கீங்க, ஓகேவா? எஸ் மேம். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்கு ஓகே தானே எல்லாம்? நேற்று தான் வந்து ஜாயின் பண்ணீங்க. அடுத்த நாளே ஃப்ரெஷர்ஸு. ஒரு மாதிரி ஃபீல் ஏதாச்சும் இருக்கா? கஷ்டமா? நத்திங் மேம். இப்போ கொஞ்ச நேரத்தில் சீனியர்ஸ் வருவாங்க. அவங்களுக்கும் அவார்டும் கொடுக்கணும். எல்லா வருஷமும் ஃப்ரெஷர்ஸ் அப்போது அவார்ட் கொடுப்போம் சீனியர்ஸ்க்கு. அதே தான். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெஷர்ஸ்லாம் முடிச்சுட்டு போங்க. ஓகே மேம். ஓகே. மேம். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், கம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க. என்ன மிச்ச பேரெல்லாம் காணல, நீங்கள் 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கீங்க. மேம், ஒரு சில பேர் நெக்ஸ்ட் அவார்டுக்கு வேற அவார்டுக்கெல்லாம் போயிருக்காங்க மேம். அதனால வர முடியல மேம். ஓ ஆமாம்ல, சரி ஓகேம்மா, நோ ப்ராப்ளம். ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க வந்துட்டு ரொம்ப நல்லா படிக்கிற சீனியர்ஸ். இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லா ஸ்டடீஸ்லையுமே எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க. இவங்களுக்காக அவார்ட் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் இவங்களை கூப்பிட்டது. ஏன் ஃப்ரெஷர்ஸ் அப்போ இவங்களுக்கு அவார்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறோன்னா, அடுத்து நீங்களும் இதே போல் இன்ஸ்பயர் ஆகி படித்து அவார்டு வந்துட்டு நீங்கள் வாங்கணும். மற்ற ஃப்ரெஷர்ஸ் முன்னாடி வாங்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? அதுக்காக தான் உங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக நாங்கள் இப்படி பண்ணுறது. ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகேவா? ஓகே மேம். மேம்,
ஆ சொல்லுங்கம்மா. நாங்களும் கொஞ்சம் பேசணும் மேம். கண்டிப்பாக பேசலாமா, பேசுங்க. தேங்க்யூ மேம். ஹாய் ஜூனியர்ஸ், குட் மார்னிங். நீங்களும் கண்டிப்பாக எங்களை மாதிரி படிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். படிப்பு விஷயத்தில் மேம்ஸ் எல்லாம் ஒரு குறையும் சொல்ல முடியாது. எல்லாருமே நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ படிப்பை பற்றி ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கக்கிட்ட வந்துட்டு கேட்கலாம். நீங்கள் எதுக்கும் பயப்படக்கூடாது. நீங்கள் பயந்தீங்க தயங்குனீங்கன்னா உங்களால் இது போல் படிக்க முடியாது. நெக்ஸ்ட் வர ஜூனியர்ஸ் கிட்ட நீங்கள் இது போல் பெருமைப்படணும் அவார்டு வாங்கி. எங்களோட ஆசை அதுதான். தேங்க்யூக்கா. அதே போல் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா மேம் கிட்ட ஷேர் பண்ணுறதுல தப்பே கிடையாது. மேம் கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு ஏதாச்சும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். எந்த விஷயம் எதாவது ஒரு சின்ன மேட்டர்லையாச்சும் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அதனால் மேம் கிட்ட எதனாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் மேம் கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேயோ ஷேர் பண்ணி அந்த விஷயத்தை வந்துட்டு கொஞ்சம் சரி பண்ண பாருங்கள். எதுவுமே நம்ம லைஃப்பில் பார்த்துட்டே இருக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை அந்த டைம்லேயே கொஞ்சம் சரி பண்ணும் போது கொஞ்சம் ஓகேவா பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் மேமை நீங்கள் நல்லாவே கவனிச்சிருப்பீங்க. இது வரைக்கும் அவங்க ஸ்ட்ரிக்டாகவே நடந்திருக்கவே மாட்டாங்க. ரொம்ப சாஃப்டான மேம். ஆக்சுவலாக அவங்களால தான் நாங்கள் இவ்வளோ தூரமே வந்திருக்கோன்னே சொல்லலாம். ரொம்ப நல்ல மேம். ஆமாம் ஜூனியர்ஸ், நிஜமாலே எல்லா மேம்மே ரொம்ப நல்ல மேம். ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. எதுனாலும் நமக்கு உடனே கற்றுக் கொடுப்பாங்க. நல்லா சொல்லி கொடுப்பாங்க. எந்த டவுட்னாலும் அவங்கக்கிட்ட கேட்கலாம். நம்ம ரொம்ப நல்லா நமக்கு சீக்கிரமாக நல்லா புரிய வச்சு தருவாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டும் உண்டு. ஏன்னா அது இருந்தால் தானே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளை எல்லாரையும் மேய்க்க முடியும். நம்ம இல்லாட்டி வழி தட்டி போயிடுவோம். அதனால தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அது நம்மளே புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்துட்டு ரொம்ப சின்ன வயசு இல்லை, நம்மளும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயாச்சு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம முடிஞ்ச அளவு அவங்கள வந்துட்டு புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம வந்துட்டு தேவையில்லாததெல்லாம் யோசனை பண்ணக்கூடாது. மேம் வந்துட்டு இப்படி மிரட்டுறாங்களே, இப்படி பண்ணுறாங்களே, அப்படி பண்ணுறாங்களேன்னு. ஓகேவா? ஆய் என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இதுங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை. இதுங்க எப்போ பேசி முடிச்சிட்டு போவுங்கன்னு இருக்கு. ஹோய் ஹேண்ட்ஸம், ஏதாச்சும் சொன்னியா என்ன? இவ ஒருத்தி. தென் இவங்க 2 பேர் சூப்பர் டான்ஸர், செம்மையாக டான்ஸ் ஆடுவாங்க. இவங்கள டான்ஸ் ஆடாமல் அனுப்பாதீங்க, ஓகேவா? ஐயையோ மேம், ஏன் மேம் ஜூனியர்ஸ் கிட்டேயுமா? நீங்கள் டான்ஸ் ஆடி தான் ஆகணும் ஸ்டூடெண்ட். அவ்வளோதான். இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் இங்கே இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போயிடுவீங்க. அதனால் நீங்கள் இப்போது பிள்ளைங்களுக்காக ஆடி காமிங்க, பார்ப்போம். அவங்களும் பார்ப்பாங்கல்ல. ஓகே மேம். தென் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. இவங்க கிளாஸில் மோஸ்ட்லி பார்த்தோன்னா எல்லாமே நல்ல பிள்ளைங்க. ஏதோ 2 பேர் மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லை. அவங்களையும் நாங்கள் திருத்திட்டோம். சும்மா சொல்லக்கூடாது. படிப்பு விஷயத்துலையும் சரி, ஒழுக்கத்துலேயும் சரி, எல்லாத்துலேயுமே சிறந்த பிள்ளைங்க இவங்க. ரொம்ப நல்ல ஒரு பேட்சாக இருந்துச்சு இவங்களோடது. ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா எல்லாத்துலேயுமே வின் பண்ணாங்க இந்த கிளாஸு. அதனாலேயே இந்த பேட்ச் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏண்டி நவமித்ரா, நம்ம அப்படி இருப்போமா? நான் இருப்பேன், நீ இருப்பியான்னு தாண்டி தெரியல. நவமித்ராவும் அனினாவும் அங்கே என்ன பேச்சு? நத்திங் மேம். சமாளி சமாளி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இனி இந்த சீனியர்ஸ்க்கெலாம் அவார்ட் கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், கிளாப்ஸ் யுவர் ஹேண்ட்ஸ். எஸ் மேம். எஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பிள்ளைங்களுக்கு மறக்காமல் ஒரு டான்ஸ் ஆடி கொடுத்துட்டு போங்க. நான் வேற சொல்லிட்டேன், இனி நீங்கள் டான்ஸ் ஆடலைன்னா அவங்க உங்களை சும்மாவே விட மாட்டாங்க, தெரியும்ல? கண்டிப்பாக ஆடிடுறோம் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேம் கிளம்புறேன். நான் இருந்தேன்னா நீங்கள் ஏதோ நடிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் தனியாக ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட், பாய். ஃப்ரெஷர்ஸாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் கிளம்புறேன். எஸ் மேம். போய் தொலை போ. சும்மா இருந்து அறுத்துட்டு இருக்க வேண்டியது. நிஜமாவே இவங்களை டான்ஸ் ஆடுவாங்களோ? மேம் வேற இத்தனைக்கும் சொல்லிட்டு போயிருக்காங்களே, ஸோ கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆமாம், நீ சிரிக்கிற மாதிரி இல்லையோ? ஏய், சிரிப்பு வரும்போது சிரிக்கிறேன்டி. நம்ம நவமித்ரா தான் கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிறா. ஓகே ஓகே, பெட்டர் ஆயிட்டா. ஹாய் ஜூனியர்ஸ்.
கண்டிப்பா டான்ஸ் ஆடணுமா? வேண்டாம். ஓகே ஓகே, அப்போ கண்டிப்பா ஆடிடலாம். ஒரு சின்ன டிஸ்கஷன், எந்த பாட்டுன்னு மட்டும் நாங்க இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு உடனே வந்துடுறோம். ஓகேக்கா, நோ ப்ராப்ளம். டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். என்ன பாட்டு ஆட போறாங்களோ என்ன மோடி? அப்போனா நீ சொல்ல வேண்டியது தானே உனக்கு பிடிச்ச பாட்டை ஆடுங்கன்னு சொல்லிட்டு. பாவம், அவங்களே இப்பதான் ஆட வராங்க, நம்ம கிட்ட மாட்டிட்டு முழிக்கணுமா? அதனால தான் சொல்லலை. உடனே மினிக்கிடுவா. அப்பாடி, எல்லா வேலையும் எப்படியோ முடிச்சிட்டேன். இனி சுடரை கூப்பிட்டு பேசலாம் கொஞ்ச நேரம். ரிங் போகுது. யாரோ ஃபோன் பண்றாங்களே. ஹலோ கண்மணி, சொல்லு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சுடர், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் கண்மணி. என்னம்மா, இன்னைக்கு தான் உனக்கு கூப்பிட தோணுச்சா என்ன? அன்னைக்கு நீ வந்துட்டு போனதுலேருந்து கூப்பிடுவேன்னு வெயிட் பண்ணி நீ இன்னைக்கு தான் கூப்பிட்டுருக்கியே. அது சரி, நானா கூப்பிடணும், நீ கூப்பிட மாட்டல்ல. என்கிட்ட மட்டுமா நம்பர் இருக்கு? உன்கிட்டயும் என் நம்பர் இருக்குல்ல, நீ கூப்பிட்டுருக்கலாம்ல, ஏன் கூப்பிடல என்ன? நீ கேட்குறதும் சரிதான். சரிடி, அதை விடு. எப்போ வீட்டுக்கு வருவ? மறுபடியும் கொஞ்ச நேரம் இருந்து பேசலான்னு தோணுதுடி. வரியா வீட்டுக்கு? எப்பவும் நான் தான் வரணுமா? இந்த வாட்டி நீ வா. அட்ரஸ்லாம் நான் உனக்கு சொல்கிறேன், நீ வந்துடு சரியா? ஐயோ, இன்னைக்கு கண்டிப்பா முடியாதுடி கண்மணி. இன்னொரு நாள் நான் வரேன் சரியா? இன்னைக்கு அந்த லோன் விஷயமா ஒரு அக்கா வீட்டுக்கு வருவாங்க, அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கனே. நீ வேணா வரலாம், ஆனால் நான் வந்தேன்னா அப்புறம் அந்த அக்கா பாவம் வந்து தேடிட்டு இருப்பாங்கல்ல, அதான் சொல்கிறேன். சரிடி, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். நான் இன்னைக்கு முடிஞ்சா கண்டிப்பாக வரேன் சரியா? சரிடி, முடிஞ்சா வா. சரி சுடர், நான் நேரில் வரும்போது பேசலாமா? ஃபோனில் பேசுறது என்னமோ எனக்கு பிடிக்கல. நேரில் நம்ம முகத்தை பார்த்து நேரடியாக இருந்து பேசுகிற மாதிரி வராதுல்ல, அதான். சரிடி, நீ கண்டிப்பாக வா, பேசலாம். சரி, நான் வைக்கிட்டா? கண்மணி நிஜமாவே இன்னைக்கு வந்தால் நல்லா இருக்கும். அவள் வந்தானா இன்னைக்காச்சும் ரொம்ப நேரம் இருந்து பேசிட்டு போகிற மாதிரி தான் அனுப்பணுமே.